பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த 3வது நாள் வீடியோஸ்லயும் உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க பிரேயர் பண்ணி இந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் இந்த ஒரு வார காலமும் கனி கொடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம் சுவாமி. ஏசப்பா, அன்பில் கனி கொடுங்கள், விசுவாசத்தில் கனி கொடுங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. இன்னைக்கும் ஆண்டவரையும் நாங்கள் படிக்க போகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய கருத்தில் தாரோம் சுவாமி. எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபங்களில் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். வாங்க நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச சாங்ஸ் எல்லாத்துக்குமே டான்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. Tangi tangai tani kodukkanume. Tangi tangai tani kodukkanume. வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la.
ராஜகுமாரன் தாவீதென்றொரு ஆடுமைப்பன் யோனத்தான் என்றொரு ராஜகுமாரன் அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர் அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர் அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே நா 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 நா. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ வாழ்க்கை என்னும் கடலிலே கோரமாயலை வீசையிலே faith உனக்கு வேணும் விசுவாசம் வேணும் faith உனக்கு வேணும் விசுவாசம் வேணும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ கடுகழுவு விசுவாசம் மலையை பெயர்த்து போகிவிடும் கடகளவு பெய்து கடலில் நடக்க செய்யும் கடகளவு பெய்து கடலில் நடக்க செய்யும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே. CRS VBS ஓட நோக்கம் என்னது, முதல் நாள் நோக்கம் என்னது, ரெண்டாவது நாள் நோக்கம் என்னது, இது எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட நேயும் பிளேஸோட எல்லாத்தோட நோக்கமும் நோக்க வசனத்தையும் சென்ட் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு நமக்கு VBS ஓட எத்தனாவது நாள்? 3வது நாள். நம்ம இன்னையோட நோக்கம் என்னது அப்படின்னா ஜெபத்தில் கனி கொடுங்கள். இன்னையோட நோக்கம் என்னது? ஜெபத்தில் கனி கொடுங்கள். இந்த நோக்கத்துக்கான வசனத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. ஓகே, கத்துக்கிட்டியா தம்பி? ஓகே, சொல்லாம இப்ப நான் சொல்ல போறேன், நீ ஆக்ஷன் பண்ண போற. ஓகேவா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. ஓகே, கத்துக்கிட்டீங்களா? இன்னொருக்கா சொல்லாமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22.
ரொம்பவே அழகா நீங்க வந்து வசனத்தை படிச்சுட்டு வந்துட்டீங்க. வாங்க நம்ம இன்னையோட தீம் சாங்க பார்த்துட்டு வந்துடலாமா? காக்கா கீழே பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா கீழே பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ காக்கா கீழே பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா கீழே பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு.
கவனிச்சு பாரு அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கவனிச்சு பாரு அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ படிச்சீங்க, டான்ஸ் பண்ணீங்க, ஆக்ஷன் பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு உள்ள ஸ்டோரி கேட்டுட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் நான் வந்து ஒரு புது ஸ்டோரியோட வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா ஸ்டோரிஸ் பிடிக்கும்ல? ஆமா, எனக்கும் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்லயே கடைசி பையன், ஆனா அந்த கடைசி பையனை மட்டும் யாருக்குமே பிடிக்காது. ஏய், உங்க வீட்டுல யார் யாருன்னா ரெண்டாவதா பிறந்தவங்க இருப்பீங்க, இல்லைன்னா கடைசியா பிறந்தவங்க யாராவது இருப்பீங்க. கண்டிப்பா கடைசியா பிறந்தவங்க அவங்க வீட்டுக்கே செல்ல பிள்ளையா இருப்பாங்களா? ஏன்னா ரொம்ப சின்ன பையன், இல்ல ரொம்ப சின்ன பொண்ணு, வயசு ரொம்ப கம்மி, இல்லைன்னா கடைக்குட்டி அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி நல்ல பாசம் காமிப்பாங்கள. வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்தாலும் மூத்தவங்களை பார்ப்பாங்களோ இல்லையோ, இளையவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க பாரு, ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த யோசேப்புங்கிற ஒரு பையனை குழியில தள்ளிட்டாங்க அவங்களோட அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து. கடைசியில அவனை கொண்டு போய் வேற ஒரு தேசத்துல வித்துட்டாங்க. நினைச்சு பாரு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. இதுவே நம்ம சிப்ளிங்ஸ் என்ன பண்ணுவோம், உன்னை அடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏய், அவங்க கிட்ட என்னைக்கு பேச மாட்டேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சண்டை வரும்ல நமக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை இருக்கும், ஆனா சிப்ளிங்ஸ்குள்ள எவ்வளவு சண்டை இருக்கும். உங்க சகோதர சகோதரிகளோட எவ்வளவு சண்டை போடுறீங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல யோசேப்ப யாருக்கும் பிடிக்காம போயிருச்சு. ஆனா யோசேப்பு எல்லாரையுமே நேசிச்சான். அவங்க அப்பாவும் அவன் நல்லா நேசிச்சாரு. மத்த எல்லா அண்ணன்களையும் காட்டிலும் யோசேப்பதான் அவங்களோட அப்பா ரொம்ப நேசிச்சாரு. சரி, இந்த யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் தேசத்துல இன்னொரு தேசத்துல வந்து வித்துட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல போய் செய்யாத ஒரு தப்புக்கு அவன் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். என்ன பண்றது? யாராவது உனக்கு செய்யாத தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தா நீ ஏத்துப்பியா? ரொம்ப கஷ்டம் இல்ல? நம்மளுக்கு சுருக்கும் கோபம் வந்துருல. இல்ல மிஸ், நான் பண்ணவே இல்லை. இல்லடி, நான் பண்ணவே இல்லை. ஆனா என்ன இப்படி பண்றீங்க? கோபம் வரும்ல. அதே மாதிரிதான் யோசேப்பு மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இந்த யோசேப்பு அதை பெருசாவே பார்க்கல. ஐயோ, இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? அவன் எப்போதும் கடவுளோட கணக்குல இருந்துட்டே இருந்தான். என்னைக்கும் கடவுளோட அவன் கணக்குல இருந்துட்டே இருந்தான். ஆமா, அதனால ஒவ்வொரு நாளும் எல்லா தடங்களையும் தாண்டி வர்றதுக்கு அவனுக்கு கடவுள் உதவி செய்தாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு ஒரு டேலண்ட் இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குல்ல?
ஆமா, அதே மாதிரி அவனுக்கு ஒரு டேலண்ட் இருந்துச்சு. என்னன்னா அவன் என்ன கனவு வந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுப்பான், நல்ல ஒரு ரீசன் கொடுப்பான். இதுதான் அது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டா பார்த்து கொடுப்பான். அதே மாதிரி அவன் சொல்ற விளக்கமும் ரொம்ப சரியா இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அந்த மாதிரி சொல்றான். இதே மாதிரி அங்க இருக்கிற 2 காவலர்கள் அவனை கொண்டு போய் கடத்தி வச்சுட்டாங்க. அதாவது அவனை கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்கல்ல. சிறையில வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தண்டனை என்னன்னா ரொம்ப நாளா அவன் ஜெயில இருக்கிறதா போச்சு. ஒரு நாள் அவங்க 2 காவலரை பார்த்தாங்க. யாரு? அந்த யோசேப்பு. அந்த 2 காவலருக்கும் வித்தியாசமா கனவு வந்துச்சு. 2 காவலர்கள் கனவு கண்டாங்க. அந்த கனவுல என்னன்னா ஒருத்தர் நான் சொல்றேன், அடுத்து இன்னொருத்தர் நான் சொல்றேன். சரியா? என்னன்னா ராஜாக்கு ஒரு 3 கூடையில நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அது தலையில வச்சு கொண்டு போறாங்க. அப்படி தலையில வச்சு கொண்டு போறப்ப பாத்தீங்கன்னா போற வழியில நிறைய காக்காங்க சாப்பிட்டுருது. இது என்ன ஒரு கதை, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு காவலர் ஒரு கனவு சொன்னாரு. அது என்னன்னா அவருக்கு ஒரு கனவு தோன்றது என்னன்னா நல்லா அழகா பெருசா குண்டு குண்டுன்னு நல்ல கலரோட அது நல்ல பூ இருக்கிற மாதிரி அது நல்ல பெருசா கொடிகள் அழகழகா அந்த திராட்சை செடிகள் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து அதை பிழிஞ்சு அதை சாராக்கி நல்லா டேஸ்டியான ஒரு கிரேப் ஜூஸ போய் ராஜா கொடுக்குற மாதிரி ஒரு கனவு. அதுவும் பாத்தீங்கன்னா 3 திராட்சைகள். சரியா? இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி அந்த காவலர்களுக்கு தெரியல. யாரு எனக்கு சொல்லுவா தெரியல. ஆனா அந்த யோசேப்புங்கிற சின்ன பையன் அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்தான். ஏய், உண்மையாலுமே இதுக்குதான் அது பதிலா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கனவுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏய் சூப்பர்ப்பா, உண்மையாலுமே இந்த கனவோட அர்த்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஏய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஜெயில என்னால இருக்க முடியல, எனக்கு தயவு செஞ்சு நீ ஹெல்ப் பண்ணுவியா? நான் எப்பயாவது நீ ராஜா கிட்ட என்னை பத்தி பேசி எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி யோசேப்பு செஞ்ச ஹெல்ப்புக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கிட்ட ஹெல்ப் கேட்டான். ஓகே, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அங்க காவலாளர்கள்ல ஒருத்தருக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சது. அவன் நல்ல ஒரு மேலான இடத்துக்கு போய் அவன் இருந்தான். சோ அப்படி இருந்தப்போ அப்ப கூட ஞாபகம் வரவே இல்லை. யாரு தெரியுமா? யோசேப்பு அழகா அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னான்ல. ஆனா இதனால நல்ல பொசிஷன் போனதுக்கு அப்புறம் ராஜாவை பத்தி அவன் சொல்றப்போ, ராஜா கிட்ட போறப்போ அவன் சரியா யோசேப்பை பத்தி சொல்லவே இல்லை. 2 நாள் கழிச்சு நான் ஜெயில விட்டு வெளியில வந்துடுவேன் நினைச்சவன் 2 வருஷமா ஜெயில இருந்துட்டே இருக்கான். எப்படி இருக்கும்ல? ஐயோ, நான் இன்னும் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன் 2 வருஷம் ஆச்சு தெரியுமா? அவங்க இருந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு ராஜாக்கு ஒரு கனவு வந்துச்சு. சரியா? 2 கனவு வந்துச்சு, 2 விஷயம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு கவுனா ரொம்ப பிடிக்கும் இல்ல? அதுல ஒரு கவு இல்ல, மொத்தம் 7 கவு. சரியா? ஒரு செட் ஆஃப் கவு. சரியா? ஒரு 7 கவு பாத்தீங்கன்னா ரொம்ப எலும்பா இருந்துச்சு, ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு, ரொம்ப லீனா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 7 கவு இருந்துச்சு, மாடுகள் இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல கொழுன்னு புஷ்டியா அந்த மாதிரி இன்னும் ஒரு 7 கவுஸ் இருந்துச்சு, 7 மாடுகள் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 7 எலும்பா இருக்கிற மாடுகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த அழகா இருக்கிற நல்ல புஷ்டியா இருக்கிற கொழுன்னு இருக்கிற மாடை வந்து சாப்பிட்டுச்சா? என்ன சொல்றீங்க? ஆமா, இது ஒரு கனவு ராஜாக்கு வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு கனவு வந்துச்சு. நல்லா அழகா நீளமா ஒல்லியா பெருசா அதுல இருக்கிற நெல்மணிலாம் அழகழகா மினுக்கிற மாதிரி நிறைய கதிர்கள் வந்து நிலத்துல இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரி கதிர்கள் வளர்ந்துச்சு. அதே மாதிரி கெட்டதா பார்க்க நல்லா அந்த அளவுக்கு லுக்காவே இருக்காது, அழகாலாம் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா வளர்ந்துருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. அதே மாதிரி கெட்ட கதிர்கள் நிறைய வளர்ந்துச்சு. அது எல்லாமே நல்ல கதிரை சாப்பிட்டுருச்சு. சோ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி ராஜாக்கு ராத்திரியும் பகலுமா இது எனக்கு விளக்கம் வேணும், ஏதோ நடக்க போகுது, ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. அந்த நேரம் தான் அந்த காவலருக்கு தோணுச்சு, ஆமால யோசேப்பு இருக்கான், கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்றவன், இந்த நேரத்துல நம்ம யோசேப்பை கண்டிப்பா கொண்டு வந்து
ராஜாவோட நிறுத்தினோம்னா கண்டிப்பா ராஜாக்கு என்ன ஆகும், இந்த கதைக்கான விளக்கம் என்னங்கிறது தெரியும். அப்ப ராஜா என்னன்னு கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த காவலர் போய் யோசேப்பை புடிச்சு தலைவரை எடுத்துட்டு வந்து ராஜாவை நிறுத்திட்டான். அப்போ ராஜா இந்த 2 கதையும் சொன்னாரு. இது சொன்னதுக்கு அப்புறம் யோசேப் சொல்றான், ராஜா நீங்க சொன்னதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா, இன்னும் 7 வருஷம் பஞ்சமா இருக்கும், அந்த பஞ்சத்துல இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்படியா, இதுதான் அதுக்கான விளக்கமா? நல்ல வேலை யோசேப்பு, நீ சொன்னால நம்ம பஞ்சத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். அதான் 7 வருஷம் பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா 7 வருஷம் பஞ்சம் வரதுக்கு முன்னாடி 7 வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த 7 வருஷத்துல நாம என்னென்னலாம் தானியெல்லாம் சேர்த்து வச்சுக்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். முதல் 7 வருஷம் நல்லா செழிப்பா இருக்கும், அடுத்த 7 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா, யோசேப்பு நீ ரொம்ப கரெக்டா சொல்ற, நானு உன்னையவே நல்ல ஒரு பொசிஷன் ஒண்ணு வைக்கிறேன், நீ எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்து செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சாரு. கவனி, ஜெயில இருந்தான் யோசேப்பு. அந்த 2 நாளுக்குள்ளேயே காவலருக்கு அந்த கணவரோட விளக்கத்தை சொன்னனால அவன் கண்டிப்பா 2 நாள்ல வெளியில போயிடுவான்னு நினைச்சான். ஆனா 2 நாள் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு அவன் அந்த இடத்த விட்டு வெளியில வர்றதுக்கு. ஆனா இடத்த விட்டு வெளியில வரப்பையும் பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து ரொம்ப உயர்த்தி வச்சாரு. சரியா, இதே மாதிரிதான் நம்மளும் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் பொறுத்து பொறுமையா பிரேயர் பண்ணி கேட்டு எல்லாத்தையும் வாங்க நம்ம கத்துக்கொள்ளணும். கண்டிப்பா அதை கத்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்மளுக்கு ரொம்ப வருத்தப்படுவாரு, ஏன் என் பிள்ளை கிட்ட கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதனால என்னைக்கும் கடவுள்கிட்ட கேளுங்க, அவரு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருப்பாரு. அதனால காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும். எப்படி இருந்தாலும் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும். நினைச்சு பாரு, அவனுடைய பிரதர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவனை கொண்டு போய் வித்துட்டாங்க, வேற தேசத்துக்கு வந்தான், ஜெயில வந்தான். ஆனா இப்ப அவன் யாரு, ராஜாவே கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு அதிபதியா வச்சாருல. அவன் காத்திருந்தது 2 நாள் நினைச்சிட்டு இருந்தான், ஆனா 2 வருஷம் ஆச்சு. ஆனா அதோட கடைசியின் பலன் என்ன, ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கும்ல. ஆமா, நீயும் இதே மாதிரி கடவுள்கிட்ட உனக்கு என்னென்னலாம் மனசுல தோணுதோ அவர்கிட்ட பொறுத்திருந்து காத்திருந்து நீ பிரேயர் பண்ணி கேளு, கடவுள் ரொம்ப செய்வாரு. செய்வியா நீ அத? ஆமா, நம்ம இதே மாதிரி எல்லாருக்கும் கனித்தர மக்களா இருக்கணும். நம்ம பொறுத்து எல்லாத்தையும் செய்யறப்போ கடவுள் நமக்கு நல்ல கனிகளை நம்மளுக்கு தருவாரு. நீங்க பொறுத்திருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, இதே மாதிரி நான் அடுத்த ஒரு கதையோட நான் உங்களை பார்க்கிறேன். பை பை. நம்ம நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஜெபத்துல கனி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம கதையில பார்த்தோம். ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வழக்கம் போல நம்ம வேஸ்டா இருக்க திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து செய்ய போறோம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். வாங்க செஞ்சு காட்டுறேன். ஒரு தட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்குவாங்க. ஊற்றிட்ட பிறகு அதில் ஒரு மெழுகுவர்த்தி வச்சிட்ட பிறகு அதை நெருப்பால் வைங்க, நெருப்பு வைங்க. வச்ச பிறகு இந்த எம்டி கிளாஸ் எடுத்து அது மேலே வைங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்ததுங்க? வாங்க நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த தண்ணி தான் மனுஷங்க. இந்த மனுஷங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காக ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வந்தார். வந்த பிறகு மனுஷங்க யாருமே இந்த சத்தியத்தை கேட்கலங்க. அதனால் ஒரு லாஸ்ட்டில் வந்து சிலுவை மரணம் ஏற்படுது. அந்த சிலுவை மரணம் ஏற்பட்ட பிறகு இந்த மனுஷங்களாம் அவங்களோட பாவத்தில் நீக்கப்பட்டு இயேசுக்காக அவரோட அடைக்கலத்தில் போய் சேர்ந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லியிருக்கீங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய அடைக்கலத்தில் போய் இருக்கணுங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃப்.
தேங்க்யூ. காட் பிளஸ். ஜெபத்துல எப்படி கனி கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு மிஷனரியோட கதையை நம்ம கேட்டுட்டு வர போறோம். ஹலோ குழந்தைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோஸ் எல்லாம் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அக்கா ஒரு நல்ல மிஷனரி ஸ்டோரியோட உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். வாட்ச்மேன் நீ இந்த மிஷனரிய பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வாட்ச்மேன் நீ 20ஆம் நூற்றாண்டுல சீன தேசத்துல தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார். இவர் வாலிப பருவமா இருக்கும் போதே தன் கல்லூரி நண்பர்களோடு இணைந்து இறைவனை நோக்கி ஜெபிக்கிறத தன் வழக்கமாக கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு எப்போ எல்லாம் விடுமுறை கிடைக்குதோ அப்போ எல்லாம் அவர் கிராமத்துக்கு தன் நண்பர்களோடு இணைத்து சென்று ஊழியம் செஞ்சாராம். இப்படியாக ஒரு முறை தன்னுடைய விடுமுறை நாட்கள்ல தன்னுடைய 7 நண்பர்களோடு இணைந்து சீன தேசத்தில் உள்ள ஒரு கிராமத்துல போய் ஊழியத்துக்காக தன்னை இணைத்து கொண்டாராம். அப்படி அவரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த சீன தேசத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களா இருந்தாங்களா. அப்படின்னா அந்த சிலை எல்லாம் வச்சு வழிபடுவாங்க எல்லாம், அப்படிதான் அந்த கிராமத்துல வழிபட்டுட்டு வந்தாங்களாம். அந்த மக்கள் மத்தியில இயேசுவை பற்றி ஒரு நம்பிக்கையே இல்லை. அங்கதான் இந்த வாட்ச்மேன் லீ தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டே வந்தாரு. 11 நாட்கள் ஆயிட்டு ஒரு மக்களுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இவருக்கு ரொம்ப வருத்தம். இவங்க நண்பர்களோடு இணைந்து ஒரு குடிசை வீட்டுல இவங்க ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. எப்படி இந்த மக்களை நம்ம கிறிஸ்துவுக்கு நேரா வழி நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அந்த மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதரை கூப்பிட்டு, எதனால இந்த மக்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கிராமத்துல இங்க ஒரு சிலை வழிபாடு நடந்துட்டு இருக்குது, அதான் அவங்க வழிபடுவாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம். உடனே வாட்ச்மேன் லீ அந்த மக்கள் மத்திய இடத்துல போய் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், நீங்க வழிபடுகிறது சிலை கடவுள், அது உண்மையான கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த கிராமத்து மக்கள் நம்பவே இல்லை. அவங்க இந்த வாட்ச்மேன் லீ கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் ஒரு சவால் விட்டாங்க. எங்க கடவுள் சூரிய கடவுள், வெளிச்சத்தை தருகிறவரு, நாங்க ஒரு 10 நாள் திருவிழா எடுக்க போறோம், அதுல எங்களுடைய சிலை கடவுளை நாங்க கொண்டு வருவோம். அப்போ சூரியன் பிரகாசிச்சு எல்லாருக்கும் பயங்கரமான வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படி அது வெளிச்சத்தை தரலைன்னா உங்க கடவுளை நாங்க வழிபடுவோம். வாட்ச்மேன் லீயும் என்ன சொன்னார் அப்படின்னா, அன்னைக்கு உங்க கடவுளை நீங்க வெளியில கொண்டு வரும்போது கண்டிப்பா மழை பெய்யும், இயேசுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு நீங்க எல்லாரும் நம்புவீங்க அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட சவால் விட்டுட்டு இவங்க தங்கி இருந்த அந்த குடிசை வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ இந்த வாட்ச்மேன் லீயும் எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் இணைந்து இறைவனை நோக்கி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி ஜெபிச்சது மாதிரியே இவங்களும் இன்னைக்கு அந்த 11ஆம் தேதி அந்த சிலை வெளியில வரும்போது கண்டிப்பா மழை பெய்யணும் கடவுளே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. காலையில எழும்பி பாக்குறாங்க, பயங்கரமான வெளிச்சம், சூரியன் உதிச்சு வெளிச்சம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா மழை கொட்ட தொடங்குச்சு.
இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்கன்னா மழை இன்னும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த கிராமத்து மக்களால அவங்க சிலை கடவுளை வெளியில கொண்டு வர முடியல. வாட்ச்மேன் லியோ அவங்களுடைய நண்பர்களும் திரும்பவும் ஜெபிச்சாங்க. மழை இல்ல ஃபுல்லாவே பெஞ்சிட்டு இருந்தது. நாள் முழுவதும் மழையா இருந்துச்சு. இவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். உடனே வாட்ச்மேன்லயும் அவங்களுடைய நண்பர்களும் அந்த கிராமத்து மக்களை சந்திக்க போனாங்க. அப்போ இந்த கிராமத்து மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்த அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அன்பான குழந்தைகளே, ஒரு ஜெபம் எவ்வளோ பெரிய காரியத்தை உண்டு பண்ணி இருக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வழி செஞ்சிருக்கு தெரியுமா? நானும் நீங்களும் உண்மையாகவே ஜெபிச்சா நிச்சயமாகவே கடவுள் பெரிதான அற்புதங்களை நம்ம மூலமா செய்வாங்க. நாமும் ஜெபத்துல கனி கொடுக்கிறவங்களா மாறுவோமா? எல்லாருமே ஜெபத்துல எப்படி கனி கொடுத்தாங்கன்னு கேட்டு ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. உங்களை இன்னும் உற்சாகமாக்க நம்முடைய விக்கி அண்ணா வந்திருக்காங்க. வாங்க நம்ம விக்கி அண்ணாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். எப்படி பாட்டெல்லாம் படிச்சீங்களா? ஓகே, பாட்டு பிடிச்சிருக்கு தானே? ஆக்ஷன் பண்ணீங்களா? நீங்க வீட்டில் குறும்புத்தனம் எல்லாம் பண்ணாம இருக்கிறீங்களா? நல்ல பிள்ளையா இருக்கணும். ஓகே, ஏசப்பா பிள்ளையா நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும், வளரணும். நாம தெரிஞ்சுக்கிட்ட ஏசப்பாவை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். ஓகே தானே? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு மேஜிக் பண்ண போறோம். பைபிள்ல உள்ள ஒரு வசனத்தை மேஜிக் மூலமா நம்ம கத்துக்கிட போறோம். ஓகேவா? கத்துக்கிடலாமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லையா? சோகமா இருக்கிறீங்களா? நீங்க இல்ல, சந்தோஷமா இருக்கிறீங்க, அப்படிதானே? வெரி குட். ஓகே, இன்னைக்கு நம்ம வசனத்தை படிக்க போறோம். இந்த வசனத்தை நம்ம கூட படிக்கிறதுக்கு ஒரு அண்ணாச்சியை கூப்பிடலாமா? அண்ணாச்சி வாங்க. அண்ணாச்சி, எங்க பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லும்போது எங்க பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்டா சொல்லுவாங்கல்ல. எப்படி அண்ணாச்சி, நல்லா இருக்கிறீங்களா? உங்க பேர் என்ன அண்ணாச்சி? என் பேர் சஜன்ராஜ். சஜன்ராஜா அண்ணாச்சி? ஆமா, நல்ல சூப்பரான நேம். ஓகே அண்ணாச்சி, சொல்லலாமா வசனத்தை? ஓகே, சொல்லுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி மட்டும் இல்ல, நீங்களும் இந்த வசனத்தை சொல்லணும். ஓகேவா? சங்கீதம் 34:8 என்ன மேஜிக் வேர்டு படிக்க போறோம் தெரியுமா? சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதிக்கிற, நம்ம வணங்குகிற இயேசு சுவாமி நல்லவர். அவர் எனக்காக பாடுபட்டார் இல்லையா? எனக்காக மரித்தார். எனக்காகவே உயிரோடு எழுந்து நம்ம எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்கிறார் இல்லையா? எந்த நோய்களும் வராம, எந்த ஆபத்தும் வராம நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளின் நிழலில் மறைத்திருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அதான் நம்ம இன்னைக்கு மேஜிக் மூலமா பண்ண போறோம். பண்ணலாமாச்சு? ஓகே, இங்க பாருங்க, என் கையில ஒரு பாக்ஸ் இருக்குது. அது கூட சேர்ந்து ஒரு மூடியும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது பாருங்க? பேப்பர் இருக்கு. ஓகே தானே? இது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு இருக்குது இல்லையா? சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம செய்வோம். சின்ன பொய் சொல்லுவோம். பொய் சொல்லுவீங்களா அண்ணாச்சி? நீங்க சின்ன பொய் சொல்லுவோம், ஆனா இப்ப சொல்ல மாட்டோம். வெரி குட். நினைச்சு பொய் சொல்லுவாங்களா? நீங்க பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா? நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். இயேசு சுவாமி பிள்ளைங்க பொய் சொல்லலாமா?
பொய் சொல்லக்கூடாது, அப்படிதானே? நீ பொய் சொல்லக்கூடாது. சரி, நல்ல பிள்ளையா இருக்கணும். இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன். வெரி குட். திருடக்கூடாது. ஆண்டவர் இயேசு சுவாமிய அறிந்த பிள்ளைங்களா, இயேசு சுவாமிய மற்றவங்களுக்கும் கொடுக்கிற பிள்ளைங்களா நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாத்திக்கிடணும். ஓகேவா? இப்படி சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன திருட்டு, அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஏமாத்துற சின்ன சின்ன காரியங்கள், இதெல்லாத்தையும் குப்பையா சேகரிச்சு நான் என்ன செய்திருக்கிறேன்னா இந்த பாக்ஸுக்குள்ளால போட்டு விட்டுருக்கிறேன். சரிதானே? இயேசு சுவாமி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, உங்க பாவங்கள் எல்லாம் நான் என்ன செய்வேன்? தூரத்துல எரிந்து போடுகிறேன். நீங்க செய்த இந்த பொய்யெல்லாம் இருக்குது இல்லையா, இயேசு சுவாமி கிட்ட சொன்னீங்கன்னா, இயேசு சுவாமி நான் பொய் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இந்த பொய்யெல்லாம், குப்பையெல்லாம், பாவத்தை எல்லாம் அவர் என்ன செய்வாராம்? தூரத்துல எரிந்து விடுவார். சரிதானே? இயேசு சுவாமி கிட்ட நீங்க என்ன செய்யணும்? நல்ல பிள்ளையா இருக்கணும். சரிதானே? அதுக்குதான் பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்க வேண்டும். ருசித்து பார்த்தா என்ன செய்ய மாட்டீங்க? தப்பு பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. வெரி குட். நன்னாச்சி படிச்சுட்டாங்க, இனி பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அப்படித்தானே? நீங்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல மாட்டீங்க. ஓகே தானே? நம்ம இன்னைக்கு அப்போ அந்த ஆண்டவர் இந்த குப்பையெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து மாறும்போ என் ஆண்டவர் எப்படி இனிப்பா இருப்பாரு அப்படிதான் நம்ம இன்னைக்கு மேஜிக்கா நம்ம பண்ண போறோம். ஓகேவா? சரி, நினைச்சிங்க பாருங்க, இதுல இருக்க குப்பை எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? எரிச்சு போடலாமா? போட்டுருவோம். இதை கொடுத்துங்க பார்ப்போம். ஒரு பேப்பர் ஏறி விடுங்க. இயேசு சுவாமி கிட்ட நம்ம பாவங்கள் எல்லாம் கொடுக்கும் போது இயேசு சுவாமி அந்த பாவங்கள் எல்லாம் சுட்டரித்து போடுவார். அப்படிதானே? நம்ம பாவங்கள் அவர் அப்புறமா நினையாதிருப்பார் அப்படின்னு எல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுது. அப்படிதானே? இயேசு சுவாமி கிட்ட கொடுக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் இங்க குப்பையா நமக்கு எரித்து மாத்துகிறார். சரிதானே? ஓகே, எல்லாரும் தெரியுதா? ஓகே. இயேசு சுவாமி கிட்ட நம்ம பாவங்கள் எல்லாம் குப்பையா, ஒண்ணுமில்லாததா எரிந்து சாம்பல் ஆகிறதுக்கு இயேசு சுவாமி உதவி செய்யறார். சரிதானே? ஓகே. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்போது இயேசு சுவாமி கூட நம்ம நல்ல பிள்ளைங்களா வாழ்ந்து இயேசு சுவாமியுடைய அன்பை ருசித்து அறிந்திருப்போம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அந்த பாவத்தை எல்லாம் இயேசு சுவாமி கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோம். அப்படிதானே? அப்படி நம்ம பாவங்கள் எல்லாம் விட்டு விடும் போது நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? எப்படி மாறும்? இனிப்பான வாழ்க்கையா மாறும். நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாறும். ஓகே, நம்ம வாழ்க்கை ஸ்வீட்டான வாழ்க்கையா மாறும். அண்ணாச்சி, மறக்காம வீட்டுக்கு போன உடனே கைகளை என்ன பண்ணணும்? சானிடைசர் வச்சு கழுகணும். சரியா? சோப்பு வச்சு நல்லா கழுக்கிட்டு வீட்டுக்குள்ள போகணும். சரிதானே? ஓகே, நீங்களும் அப்படிதான் பாதுகாப்பா இருக்கணும். சரிதானே? இயேசு சுவாமி நல்லவர். நம்ம பாவங்களை எல்லாம் விட்டு விடும் போது நம்ம வாழ்க்கைய இனிப்பான வாழ்க்கையா, மகிழ்ச்சியான வாழ்க்கையா அவர் என்ன செய்வாராம்? மாத்துவார். சரிதானே? நீங்க இனிப்பா இருப்பீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். சரிதானே? நல்ல பிள்ளைங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. இதே என்ஜாய்மெண்டோட நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்த எல்லா சாங்ஸோட டான்ஸையும் திரும்ப பண்ணிட்டு வரலாமா? Kanu
நிறைவாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம். உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். Jesus, let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. தாவீதென்றொரு ஆடுமைப்பன், யோனத்தான் என்றொரு ராஜகுமாரன். தாவீதென்றொரு ஆடுமைப்பன், யோனத்தான் என்றொரு ராஜகுமாரன். அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர். அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர். அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே. அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே. பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே. பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே. நா 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 நா. நா 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 நா. நா 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 நா. நா 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 நா. தம்பி தங்காய் தனி கொடுக்கணுமே. தாவீதென்றொரு ஆடுமைப்பன், யோனத்தான் என்றொரு ராஜகுமாரன். தாவீதென்றொரு ஆடுமைப்பன், யோனத்தான் என்றொரு ராஜகுமாரன். அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர். அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர். அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே. அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும்
நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே. அன்பெனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே. பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே. பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே. நான்
கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ காக்கா கீழ் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ
இப்போ போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்துடலாம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாள் தியானத்திற்கான தலைப்பு ஜெபத்தில் வெற்றி பெற்றவர்கள். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஜெபத்தில் வெற்றி பெற்றார்கள் என்று வேதத்தை புரட்டும் போது, அன்னா தனக்கு குழந்தை வேண்டி ஆலயத்திலே சென்று ஜெபித்தாள். ஆலயத்திலே சென்று ஜெபித்த போது ஏலி அவளை பரியாசம் செய்தான். இவன் மது அருந்திவிட்டு வந்திருந்து ஜெபிக்கிறாள் என்று. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அன்னாள், ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார், சாமுவேலை கொடுத்தார். பாருங்கள், ஜெபத்திலே வெற்றி பெற்றவர்கள். இன்னும் வேதத்தை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், எலியா ஜெபித்தா வானங்கள் அடைக்கப்பட்டது. அந்த நாட்களிலே பனி கூட பெய்யல, பஞ்சம். எலியா திரும்பவும் ஜெபிக்கிறான், மழை பெய்கிறது. பாருங்கள், வேதத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர்கள், ஜெபித்து வெற்றியை பெற்றவர்கள் ஆண்டவரிடத்திலே. இன்னும் நாம் பார்க்கும்போது, மோசே அமலேக்கியருடைய யுத்தம் செய்கிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான். தன்னுடைய கையை உயர்த்தி சென்ற போது வென்றார்கள், தாழும் போது தோல்வியை என்றார்கள். திரும்பவும் அவன் உயர்த்துகின்றான், வெற்றி பெற்றார்கள். ஜெபத்திலே வெற்றி பெற்றவர்கள். பாருங்கள், இன்றைக்கு நாம் என்ன யோசிக்கின்றோம்? இன்னுமாக நாம் வேதத்தை திரும்பவும் நாம் பார்க்கும்போது, தானியலை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? தானியல் சிங்கக்கவியில் போடப்பட்டான். ஆண்டவர் அவர் சிங்கத்தின் வாயை காட்டினார். பாருங்கள், ஜெபத்திலே வெற்றி பெற்றவர்கள். இன்று நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. குட்டீஸ் எல்லாரும் சொல்றீங்க, எனக்கு எதுவுமே நடக்கல, வாழ்க்கையில எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஏசப்பட்ட உண்மையா ஜெபிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ மணி நேரத்தை மொபைலுக்கு செலவு படுறோம். ஆனா நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை உருவாக்கிய தேவன், அந்த தேவனை ஒரு நேரமாவது துதிச்சிங்களா? அந்த தேவன்கிட்ட நீங்க கேட்டு உங்களுக்கு அவர் தராதது இருக்கா? வேதத்தை நான் புரட்டி பார்க்கும்போது சொல்றாரு, ஒருவர் தன் தகப்பனுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ என்று. அந்த மனுஷனே இதை அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர். நீங்கள் ஜெபித்தால் கேட்டால் ஒன்று தராதவர் அல்ல என் தேவன். என் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். சில குட்டீஸ் நீங்களும் ஜெபிச்சு பாருங்களேன். ஜெபத்துல நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில கனி கொடுக்கலாம். இந்த ஜெபத்துல கனி கொடுத்தவங்களை பத்தி நம்ம பார்த்தோம். எலியாவை பார்த்தோம், அன்னாவை பார்த்தோம், மோசையை பார்த்தோம், இன்னும் தானியேலை பார்த்தோம். இன்னும் வேதத்துல அநேக பேர் இருக்காங்க. அது போல நீங்களும் கனி கொடுக்க ஆயத்தமா? கண்களை மூடு, ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை உம்முடைய கையிலேயே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. ஜெபம் என்றால் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்களும் ஜெபத்தினால் கனி கொடுக்க நீர் எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த ஜெபத்தின் மூலம், மோசேயினுடைய ஜெபத்தின் மூலம் ஒரு சமுதாயத்தையே மாற்றின தேவன் நீர் அப்பா. எங்கள் குட்டீஸ்களுடைய எங்களுடைய ஜெபத்தின் மூலம் அநேக காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே, அதன் மூலம் நாங்கள் உமக்கு கனி கொடுக்க நீர் எங்களுக்கு துணை புரியும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கையிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மேற்பெரேசும் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். It's a great day to praise the Lord. It's a great day to praise the Lord. It's a great day to praise the Lord. Walking in the light of God. Walk, walk, walk in the light. Walk, walk, walk
It's a great day to serve the Lord, walking in the light of God. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walking in the light of God. It's a great day to love the Lord. It's a great day to love the Lord. It's a great day to love the Lord. Walking in the light of God. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walking in the light of God. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walking in the light of God. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Elbows up. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Elbows up, knees bent. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Elbows up, knees bent, feet apart. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Elbows up, knees bent, feet apart, head bent. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Elbows up, knees bent, feet apart, head bent, turn around. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Elbows up, knees bent, feet apart, head bent, turn around, sit down. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart for the King of Kings comes in. Making melodies in my heart. Making melodies in my heart. Making melodies in my heart
knees bend, feet apart, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, feet apart, head bend, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, feet apart, head bend, turn around, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, feet apart, head bend, turn around, sit down. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை சுற்றி வா. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை சுற்றி வா. Divino,
ஜெபத்துல வந்து எப்படி கனி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்க கூட பேசினாரு அப்படிங்கறத நான் நம்புறேன். வாங்க நம்ம இப்ப எல்லாரும் போய் ஜாலியா திரும்ப ஒரு சாங் பார்த்துட்டு வந்துடலாமா?
waste, 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 waste. வேர் அருந்து 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 போகும். La 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 la. La 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 la. இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். La 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 la. La 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 la. Jesus, let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. தாவீதின் ஒரு ஆடுமைப்பன் யோனத்தான்
நடக்க செய்யும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ வாழ்க்கையுனும் கடலிலே கோரமயலை வீசிலே வாழ்க்கையுனும் கடலிலே கோரமயலை வீசிலே துனக்கு வேணும் விசுவாசம் வேணும் துனக்கு வேணும் விசுவாசம் வேணும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்த்து போடும். ஓ கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்த்து போடும். கடுகளவு வைத்து கடலில் நடக்க செய்யும். கடுகளவு வைத்து கடலில் நடக்க செய்யும். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே. காலை மாலையும் கடவுளை தேடு இயேசுவை தேடு. காலை மாலையும் கடவுளை தேடு இயேசுவை தேடு. காக்கா கீழே பாடுவதை கவனிச்சு பாரு. அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு. அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கவனிச்சு பாரு. அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு. அதை போல் நீயும் பாடு துதிச்சு பாடு. ஓ 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 La 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 la
எனக்கு அது தெரியுது இங்க இருந்து பார்க்கும்போதே. வாங்க நம்ம இந்த செக்ஷனை வந்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த 3வது நாள்ல சுவாமி ஜெபத்துல கனி கொடுங்கள் அப்படிங்கிறத பத்தி நாங்க ஆண்டவரே கற்றுக்கொண்டோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்படி ஜெபத்துல கனி தரணும் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு ஆண்டவரே சாங் வழியா ஸ்டோரி வழியா எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க பிரயோஜனப்படுத்த கிருபை செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்படைக்கும் போது இந்த எளிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென். ஓகே, நாளைக்கு நான் உங்களை எல்லாரையும் வந்து திரும்பவும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.